வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்ட் மதிய நேர பிரதான செய்தியுடன். நான் சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ராணுவ பாதுகாப்பு பிரிவு கலைக்கப்பட்டுள்ளது. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வீதியுலா மன்னாரில் ஆரம்பம். மட்டக்களப்பு சிறைச்சாலை கூரை மீது ஏறி கைதிகள் எதிர்ப்பு. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி ராணுவ பாதுகாப்பு பிரிவு கலைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் திகதி முதல் அமலாகும் வகையில் ஜனாதிபதி ராணுவ பிரிவு பாதுகாப்பு பிரிவு கலைக்கப்பட்டுள்ளதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ஜர்னா ஜாவீர குறிப்பிடுகின்றார். நிர்வாக அவசியத்தின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதியினால் இந்த பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டிருந்ததாக ராணுவ பேச்சாளர் கூறினார். இந்த பிரிவில் இருந்து ராணுவ வீரர்களை தத்தமது படையணிகளுடன் இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு கருதி அரச பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியுடன் தனி பாதுகாப்பு பிரிவொன்று ஸ்தாபிக்கப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்ததாக பிரிகேடியர் ஜர்னா ஜாவீர மேலும் தெரிவித்தார். சக்தி சிரச நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடக வலையமைப்பு, தேசிய இளைஞர்கள் சபை மன்றம் மற்றும் கொழும்பு துறைமுக நகரம் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள விசேட திட்டம் இன்று தலைமன்னாரில் ஆரம்பமானது. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வீதியுலா எனும் துணைப்பொருளில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆரம்ப நிகழ்வில் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த சந்தர்ப்பத்தில் கொழும்பு துறைமுக திட்டத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர், தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் தலைவர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. The Maharaj organization is perhaps an emblem for national unity in Sri Lanka. மகாராஜா நிறுவனம் இந்த நாட்டு தேசிய ஒற்றுமையின் அடையாளம். எமது நிறுவனத்தை இன மத குல வேதங்களை அடிப்படையாக கொண்டு பிரிக்க முடியாது. தேசிய நல்லிணக்கத்திற்காக இத்தகைய ஒற்றுமை பயணம் ஒன்றை நாம் ஏன் முன்னெடுக்க வேண்டும் என்பதனை அனைவரும் அறிவார்கள். சமாதானத்திற்காக இலங்கையர்கள் எந்த அளவு சிரமங்களை அனுபவித்து உயிர் தியாகங்களை புரிந்துள்ளார்கள் என்பதனை நாம் அறிவோம். கிராமம், நகரம், பிரதேச ரீதியாக சென்று அனைவரையும் நெருங்குவதற்கு நாம் எண்ணியுள்ளோம். எமக்கு தேவையான அனைத்து தரப்பினரையும் இந்த தேசிய பணியில் பங்குதாரர்களாக இணைத்துக் கொள்வதே எமது நோக்கமாகும். 40 நாட்களின் பின்னர் கொழும்பை சென்றடைந்து நிர்மாணிக்க உள்ள நினைவு சின்னத்தை காண்கின்ற எந்த ஒருவராலும் தாமும் இந்த பணியில் இணைந்துள்ளமையை கூறிக்கொள்ள முடியும். இதுவே எமது குறிக்கோளாகும். We want every Sri Lankan to be able to say, I did that. We did this together. This is our objective. There is a Bhumi rally for unity. Is the celebration of this culture Muraya. இந்த ரன்பூமி பயணத்தின் மூலம் இந்த நாட்டின் ஐக்கியம் பிரதிபலிக்கப்படுகின்றது. இதனை ஊக்குவிப்பதன் ஊடாக கலாச்சார மேம்பாடு மற்றும் மக்கள் ஒத்துழைப்புகளை பிரதிபலிக்க முடிகின்றது. இந்த திட்டத்தின் ஊடாக ஒரே ஒரு குறிக்கோள் மாத்திரமே எமக்கு இருக்கின்றது. அது ஐக்கியத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான முன்னுதாரண திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதாகும். நகரம் மற்றும் கிராமங்கள் தோறும் சென்று இந்த செய்தியை அனைவருக்கும் தெரியப்படுத்துவோம். இதன் மூலம் இலங்கை மக்களுக்கு அன்பையும் கௌரவத்தையும் பெற்றுக் கொடுப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம். நாட்டிற்கு என்றும் புதியவற்றை அறிமுகப்படுத்தி இளைஞர்களின் நாடி துடிப்பை உணர்ந்து செயற்படும் MTV MBC ஊடக வலையமைப்பு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியன இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றன.
இந்த திட்டத்துடன் இணைய எவ்வித முரண்பாடுகளுமின்றி தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் இதனுடன் கைகோர்த்தது. நாட்டிலுள்ள இளைய சமூகத்திற்காக MTV MBC ஊடக வலையமைப்பு என்றும் முன்னின்று செயற்படும் என்பதனை நாம் அனைவரும் உணர்ந்துள்ளோம். இன்றும் வெற்றியளிக்கும் நிகழ்ச்சிகளை MTV MBC ஊடக வலையமைப்பு வழங்குகின்றது. තරුණ ප්‍රජාව වෙනුවෙන් කවදාවත් අසාර්ථක නොවන සාර්ථක වන වැඩසටහන් හඳුන්වා දුන් අලුත් නැවුම් වැඩසටහන් හඳුන්වා දුන් එකම මාධ්‍ය ජාලය සිරස මාධ්‍ය ජාලය. වසර ගණනාවක් තිස්සේ යුද්ධයෙන් බැටකාපු මේ ප්‍රදේශයේ මා හිතන්නේ පළවෙනි වතාවටයි யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த பிரதேசத்தில் முதற் தடவையாக இவ்வாறான நிகழ்ச்சி ஒன்று தலைமன்னார் இறங்குதுறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று முதல் 34 நாட்கள் 100 இடங்களுக்கு இந்த வாகன தொடரணி செல்ல உள்ளது. இறுதியில் இந்த திட்டம் வெற்றி அளிக்க வேண்டும். අපි ප්‍රාර්ථනා කරගනිමින් අපි මේ කටයුතු ආරම්භ කරනවා. இது தொடர்பான மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிராகுவுடன் தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம் ரவிராகு. வணக்கம் சாம்பவி. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டு தற்போது மன்னார் மடு நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்று காலை தலைமன்னார் இறங்கு துறைமுகத்தில் 9:30 மணியளவில் ஆரம்பமான எமது வாகன தொடரணி தொடர்ந்து மதியம் 12 மணியளவில் மன்னார் இளைஞர் சேவைகள் மன்ற வளாகத்தை சென்றடைந்தது. அங்கு இளைஞர் சேவைகள் மன்றத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியினை தொடர்ந்து பிரதம அதிதிகளின் வரவேற்பும் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து மன்னார் மக்களின் கரங்களினால் இந்த தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்துக்கான செங்கல் வழங்கி வைக்கப்பட்டது. அதனை ஏந்திய வண்ணம் தற்போது எங்களுடைய இந்த பிரம்மாண்டமான வாகன தொடரணி மடுவை நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த வாகன தொடரணியானது 25 மாவட்டங்களை உள்ளடக்கிய 1500 கிராமங்களை சென்றடைய உள்ளது. ஆகவே உங்கள் பிரதேசத்துக்கும் எங்களுடைய இந்த ஒற்றுமையின் பயணம் வெகு விரைவில் வர இருக்கின்றது என்பதனையும் இந்த தருணத்தில் மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் மன்னார் மடுவை நோக்கி எங்களுடைய இந்த வாகன தொடரணி சென்றடைந்ததன் பின்னர் மடுவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் கலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இன்று மாலை பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இந்த பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியினை கண்டுகளிக்க உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக மடு பிரதேசத்தில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் அன்பார்ந்த வரவேற்பையும் இந்த நேரத்தில் அழைப்பு விடுக்கின்றோம். தொடர்ந்தும் இது தொடர்பான புதிய தகவல்களுடன் இணைந்து கொள்ளும் வரை வாகன தொடரணியிலிருந்து நான் ராசலிங்கம் ரவிரகு. සමනුල කිරිසිපෙන හිරු කිරණින් ඇයම අවදි වන්නේ செங்கலுடன் செங்கல் இணைவது போல் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் மே 8ஆம் திகதி காலை 9 மணிக்கு தலைமன்னார், நண்பகல் 12 மணிக்கு மன்னார், மாலை 4 மணிக்கு மடு. மே 9ஆம் திகதி காலை 9 மணிக்கு பூவரசங்குளம், நண்பகல் 12 மணிக்கு வவுனியா, மாலை 4 மணிக்கு மாங்குளம். மே 10ஆம் திகதி காலை 9 மணிக்கு கிளிநொச்சி, நண்பகல் 12 மணிக்கு பூநகரி, மாலை 4 மணிக்கு யாழ்ப்பாணம். எமது உன்னத தேசத்திற்காக நீங்களும் ஒன்றிணையுங்கள். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மின்னல் தாக்கத்தினால் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். நிலவுகின்ற உள்ளக பருவ பெயர்ச்சியால் மழையுடனான காலநிலையுடன் அதிகளவில் மின்னல் தாக்கங்கள் ஏற்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இந்த நிலைமை மே மாதம் இறுதி வரை நீடிக்கலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. மின்னல் தாக்கம் காரணமாக நேற்று ஒருவர் உயிரிழந்ததுடன் 5 பேர் காயமடைந்துள்ளனர். லிந்துலை மெலகுசேனை தோட்ட பகுதியில் நேற்று மாலை ஏற்பட்ட மின்னல் தாக்கத்தில் 7 வயது சிறுமி ஒருவர் உட்பட 3 பலத்த காயங்களுடன் லிந்துலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
இவர்கள் வீட்டில் இருந்த போதே மின்னல் தாக்கத்திற்கு இலக்கானதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். மூவருக்கும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுள்ளதுடன் வைத்தியசாலையில் தங்க வைக்கப்பட்டு மருத்துவ கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக லிந்துலை வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் கூறினார். இதேவேளை எம்பிலிப்பிட்டிய கொலன ஹெய்ஸ் தோட்டத்தில் மேற்பிரிவில் ஏற்பட்ட மின்னல் தாக்கத்தினால் 2 பெண்கள் காயமடைந்து கொலன வைத்தியசாலையில் நேற்று அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தோட்டத்தில் கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த 27 மற்றும் 28 வயதுடைய 2 பெண்களே மின்னல் தாக்கத்திற்கு இலக்கானதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இருவரும் கொலன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மன்னார் மரிச்சுக்கட்டி கத்தாங்கண்டல் பகுதியில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது மின்னல் தாக்கத்திற்கு இலக்கான ஒருவர் நேற்று மாலை உயிரிழந்தார். 38 வயதான ஒருவரை இந்த சம்பவத்தில் உயிரிழந்ததுடன் அவரது சடலம் மன்னார் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடுகண்ணாவ கொடடேகொட பகுதியில் 2 வீடுகளுக்கு மண் சரிவு அபாயத்திற்கு உள்ளாகியுள்ளன. வீட்டின் பாதுகாப்புக்காக மதில் அமைக்கப்படாமையே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது வீட்டில் உள்ளவர்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. மறைந்த கல்விமான் மர்ஹூம் SHM ஜமீலின் நினைவேந்தல் நிகழ்வு நேற்று கொழும்பில் நடைபெற்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைமையகமான தாரு சலாத்தில் இந்த கட்சி தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர்கள், இலக்கிய புரவலர் டாக்டர் இக்பால், பேராசிரியர் தில்லைநாதன், மணிப்புலவர் மஜித் மற்றும் SHM ஜமீலின் குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் இலங்கை முஸ்லிம்கள் கல்வி குறித்த விஷயத்தில் சந்தித்த சவால்கள் என்ற விஷயத்தை அறிஞர் ஏமி அசீஸோடு தொடர்புபடுத்தி அவர் பார்க்கிற பார்வை, முஸ்லிம்களிடையே குடும்ப மேன்மைக்கும் அரசியல் அதிகாரத்துக்கும் இருந்த தொடர்பு, என்றால் மேட்டுக்குடி வர்க்கத்தின் சொத்தாக இருந்த இலங்கை முஸ்லிம்களின் அரசியல் எப்படி படிப்படியாக ஒரு பரிணாம மாற்றத்தை கண்டது என்ற அவருடைய பார்வை, அடிநிலை முஸ்லிம்களின் கல்வி போக்கு, இது சம்பந்தமாக ஏற்பட்டிருக்கிற வித்தியாசமான நாட்டின் கல்வி கொள்கைகளில் ஏற்பட்ட மாற்றங்களோடு முஸ்லிம்களின் கல்வி மறுமலர்ச்சி எப்படி உருவெடுத்தது என்பது குறித்த ஆய்வு. அறிஞர் ஏமி அசீஸ் YMMA முஸ்லிம் கல்வி சகாய நிதி என்பதை உருவாக்கியதில் அவருடைய பங்களிப்பு என்பதை பற்றியெல்லாம் மிக விவரமாக ஆராய்ந்து எங்களுக்கு படைத்தவர்களில் மிக முக்கியமானவர் என்று நான் நினைக்கிறேன். ஒரு சிறு ஊரில் இருந்து வரக்கூடிய ஒரு சிறுவன் மாணவ கட்டத்தில் இருந்து அவன் மென்மேலும் உயர்ந்து கொண்டே வரும் பொழுது எந்த மாதிரியான திருப்பு முனைகளை தான் பெற்றுக் கொள்கின்றான் என்பது ஒரு விஷயம். தனித்துவமாக தனியார் என்ற ஒரு கோதாவளி இல்லாமல், தன்னையே அந்நியப்படுத்திக் கொள்ளாமல் ஈடுபாடு காட்டி கல்வியில் முன்னேறியதில் அவர் காட்டிய அந்த வழி ஒரு பெரிய உதாரணமாக அவருடைய வாழ்க்கை வரலாறு பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை சொல்லும் ஒரு ஆற்றல் படைத்த திறனாளியாக அவரை காட்டுகின்றதை பார்க்க போகும்போது இது ஒரு உந்துதலாக இருக்க வேண்டும். மட்டக்களப்பு சிறைச்சாலை கூரை மீதேறி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த கைதிகள் 2 தமது எதிர்ப்பை கைவிட்டு கீழே இறங்கியுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. பதுளை மற்றும் மொன்றாகலை சிறைச்சாலைகளுக்கு தாங்கள் மாற்றப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் சிறைச்சாலை கூரை மீதேறி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் அல்லது மாவட்ட நீதிபதியை சந்திப்பதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். சிறைச்சாலை அதிகாரிகள் பேச்சு நடத்தியதன் பின்னர் 2 கைதிகளும் தங்களின் உண்ணாவிரதத்தை கைவிட்டு கூரை மீதிருந்து கீழிறங்கியுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்கள பேச்சாளர் ஒருவர் கூறினார். தமது பிள்ளைகள் 2 மண்ணெண்ணெய் ஊற்றி எரியூட்டி கொலை செய்ய முற்பட்டதாக கூறப்படும் தந்தையொருவரை பொகவந்தலாவையில் போலீசார் கைது செய்துள்ளனர்.
பொகவந்தலாவை வனக்காடு தோட்டத்தில் நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். பிள்ளைகளின் தாயார் மத்திய கிழக்கு நாடொன்றில் தொழில் புரிந்து வருவதாகவும் அவரை நாடு திரும்புமாறு குறிப்பிட்ட நபர் வலியுறுத்தி வந்துள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். வீட்டினுள் பிள்ளைகளின் அலறல் சத்தத்தை கேட்டதை அடுத்து அயலவர்களால் அவர்கள் காப்பாற்றப்பட்டதுடன் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலின் பிரகாரம் தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். 8 மற்றும் 4 வயதுகளுடைய 2 பிள்ளைகள் மீதே தந்தை மண்ணெண்ணெய் ஊற்றி எரியூட்டம் முனைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பிள்ளைகள் இருவரும் பொகவந்தலாவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபரான தந்தையை ஹட்டன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை பொகவந்தலாவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மாவனெல்லை பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் சட்டவிரோதமான முறையில் வைத்திருந்ததாக கூறப்படும் யானைக்குட்டி ஒன்றை போலீசார் பொறுப்பேற்றுள்ளனர். ரமுக்கனை கடிகமுவ பகுதியில் உள்ள விகாரை நிகழ்வொன்றிற்காக இந்த யானைக்குட்டி கொண்டுவரப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே போலீசார் யானைக்குட்டியை பொறுப்பேற்றுள்ளனர். எனினும் யானைக்குட்டியை வைத்திருப்பதற்கான அனுமதி பத்திரத்தை சம்பந்தப்பட்ட வர்த்தகர் காண்பித்துள்ளார். அந்த அனுமதி பத்திரம் போலியானது என சந்தேகிப்பதால் யானைக்குட்டியை விடுவிக்க முடியாது என போலீசார் தெரிவித்ததுடன் வர்த்தகரிடம் இது தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். இதனையடுத்து யானைக்குட்டியை வனஜீவராசிகள் திணைக்களத்திடம் ஒப்படைத்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். அத்துடன் வர்த்தகர் சமர்ப்பித்த அனுமதி பத்திரம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. கிளிநொச்சியில் நீண்ட காலமாக இடம்பெற்று வரும் அரச தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதல்கள் தொடர்பில் ஆராயும் கூட்டம் நேற்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இந்த கூட்டம் நேற்று மாலை இடம்பெற்றது. இந்த கூட்டத்திற்கு வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் டெனீஸ்வரன் தலைமை தாங்கினார். அரச தனியார் பேருந்து என ஒருங்கிணைந்த நேர அட்டவணை தயாரித்தல், வடமாகாணத்தில் பேருந்துகளுக்கு இடையிலான நேர அட்டவணை தயாரித்தல் போன்ற விடயங்கள் இங்கு கலந்துரையாடப்பட்டன. அத்துடன் கிளிநொச்சிக்கான அரசு தனியார் பேருந்துகளை இணைத்து மத்திய பேருந்து நிலையம் அமைத்தல் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இந்த சந்திப்பில் நீண்ட காலமாக நிலவி வந்த அரசு தனியார் போக்குவரத்து சேவையினருக்கு இடையிலான சிக்கல்கள் தொடர்பில் சில தீர்மானங்கள் எட்டப்பட்டதாக வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் டெனீஸ்வரன் தெரிவித்தார். இணைந்த நேர அட்டவணையினை தயாரிப்பதில் தான் இந்த பிரச்சனையை நாங்கள் இலகுவாக தீர்த்துக் கொள்ள முடியும். அதற்கு அமைவாக என்னுடைய திட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு குறிப்பிட்ட நபர்களை உள்ளடக்கியதாக ஒரு பிரதம கணக்காளரின் தலைமையாக கொண்டு ஏனைய தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையினர், தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் உத்தியோகத்தர்கள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களை உள்ளடக்கியதாக இந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. எழுத்து மூலமாக பல முறைப்பாடுகள் வந்திருக்கின்றது. அது தொடர்பாக அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற சங்கங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றேன். தங்களது சாரதிகள், நடத்துனர்களை சரியான முறையில், குறிப்பாக பெரியவர்கள் மற்றும் எமது சிறியவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் போன்ற பலர் பிரயாணம் செய்கின்ற இந்த பேருந்துகளில் தங்களது சேவை சரியாக இருக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். சில இடங்களில் மிகுதி பணம் கொடுக்காமல் நடுத்தருவில் இறக்கிவிட்டும் சென்றிருக்கின்றார்கள் பல பேருந்து ஓட்டுநர்கள். ஆகவே இந்த நிலை மாற வேண்டும். அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு நடவடிக்கை எடுக்க இருக்கின்றேன். குறிப்பாக அந்த நேர அட்டவணையின் பின்னர் அந்த சங்கங்கள், சங்க தலைவர்கள் மற்றும் ஏனைய நபர்கள், இதோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வழங்க வேண்டியிருக்கின்றது. அவர்களுக்கான அறிவுறுத்தலை வழங்கியதன் பின்னர் இந்த பிரச்சனை நீடிக்கும் என்று சொன்னால் சம்பந்தப்பட்டவர்கள், இந்த குறிப்பாக இந்த மிகுதி பணம் பெறப்படாமல் பாதிப்படைகின்றவர்கள் நேரடியாக தங்களது முறைப்பாடுகளை தெரியப்படுத்துங்கள். விரைவாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். வேண்டும் என்று சொன்னால் இவ்வாறான பிரச்சனைகள் ஒரு பாரதூரமாக நடைபெறும் என்று சொன்னால் அவர்களது வீதி அனுமதி பத்திரத்தையும் ரத்து செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது மனத்தியால செய்திகளுடன். வணக்கம்.